ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுவெல் டெக். இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த யூனிக்குன்ற இந்த பிராண்ட்லேருந்து வந்திருக்க இந்த நெக் பேண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த யூனிக்குன்ற பிராண்ட்லேருந்து வந்திருக்க அந்த நெக் பேண்ட். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிக்குன்னு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. மாடல் நேம் இங்கே ரெக்கார்ட் U100 கொடுத்துருக்காங்க. ஏதோ வேர்ல்டு ரெக்கார்டு பண்ண மாதிரி பேர் வச்சுருக்காங்கப்பா. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில். அடுத்து ஹை ஃபெடிலிட்டி ஆடியோ, 10mm லார்ஜ் டிரைவர்ஸ், பேஸ் பூஸ்ட், 24 hours மேக்னெட்டிக் பட்ஸு, பரவாயில்ல. ஓகே. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு U100ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு லெஃப்ட் சைடு. அண்ட் அதேமாதிரி ரைட் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா பி யுவர் செல்ஃப், நீயா இரு அப்படின்றாங்கப்பா. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. பேக் சைடு எப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த குவிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிசைன்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏற்கனவே எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்குதா? பண்றது முல்ல மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்ட மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சுக்கிறீ எப்படி? ஸோ எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் அப்படின்னு, பிளாக்கில் ரெட் கலர் அப்படின்ற கலரு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயர் மட்டும் ரெட் கலரில் வரும். நம்ம இப்போ இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம சீல் வந்து மறுபடியும் ஒட்டி வச்சுட்டோம் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ நம்ம அதை வந்து பீல் பண்ணலாம். ஸோ இனிமேல் நமக்கு இந்த சீல் தேவையில்லை. ஸோ எடுத்து உரமாக வச்சுட்டு நம்ம ப்ராடக்டை வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சிமிலராக எங்கேயாவது பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ரெக்கார்ட் U100 யூனிக் பியாண்ட் த பவுண்ட்ரி டேர் டு பி யுவர் செல்ஃப். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எங்கேருந்தான் பிடிக்கிறாங்க தெரியல. இவங்க ரியல்மி அவங்களாம் டேர் அப்படி இப்படின்னு போட்டுறாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு எதுவுமே இல்லை. ஸோ பாக்ஸில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை பாக்ஸில். ஸோ நம்ம இதை இப்படி ஓரமாக வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சீல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இந்த சீலை வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். எடுக்கிறப்போ லைட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி டிசைன் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். அது எந்த மாடல் மட்டும் சொல்லுங்கள், எனக்கு பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மாலில் ஒரு பேரு, லார்ஜில் ஒரு பேரு, மீடியம் வந்து அங்கேயே போட்டிருக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வழக்கம் போல் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேபிளோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கேபிள் குவாலிட்டி ஓகேங்க, குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, டீசெண்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே டீசெண்டாக இருக்குது. நம்ம இதெல்லாம் எடுத்து உரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம நெக் பேண்ட் எடுக்கலாம் வெளியே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூனிக்குன்ற ஒரு சீலோட வயரை வந்து சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இது பேப்பர் தானுங்களா, ஓகே கிழிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து வச்சுட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ வாரண்டிக்கு இதெல்லாம் க்ளைம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பர், மெயில் பாக்ஸு, வெப்சைட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி பேர் பண்ணணும், ரீபேர் பண்ணணும் அப்படின்ற பிரச்சனைலாம் வரும் இதில். ஸோ அதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. பிரச்சனை மீன்ஸ் அது செக்யூரிட்டி ரீசன் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அது நமக்கு என்னன்னு சரியாக தெரியல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதையும் ஓரமாக வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த நெக் பேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க, தெரியுங்களா? யூனிக்குன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸுக்கு ஒரு தனி பட்டன், வால்யூம் அப் டவுன் பவர் பட்டனும் இருக்குது. அதே மாதிரி உள் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மைக் இருக்குது, ரைட்டுக்கானது லெஃப்ட்டுக்கானதுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேகும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூனிக்கோட ப்ளூடூத் இயர்ஃபோன் ரெக்கார்டு U100ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதோட இந்த நெக் பேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஹால் எஃபெக்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்ட வச்சா பாஸ் ஆயிரும், பிரிச்சா ப்ளே ஆகும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம அந்த ப்ராடக்டோட டிட்டோ மாதிரியே இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதை அப்படி கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு இந்த நெக் பேண்டோட இந்த சிலிக்கான் குவாலிட்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்றபடி எதுவும் சொல்லணும் அப்படின்னா பில்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓகே டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த சிலிக்கானோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணுறப்போ ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க பேஸ் மோடில். ஸோ பேஸ் மோடில் பேஸ் பார்த்தீங்கன்னா சும்மா தரமாக அதிருது. ஸோ நம்ம ஒரு வீடியோ ஒரு சாங் கேட்கலாம். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள்.
அந்த சாங்கை நான் வந்து வீடியோவோட கடைசியில் நான் ஆட் பண்ணி விட்றேன். அண்ட் இந்த நெக்பேண்டோட இது யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகினர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்கும். நான் வாங்குறப்ப 1000 ருபீஸு. ஸோ இதோட அமேசானோட ஒரிஜினல் அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படிப்படுது, இது 1000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.